வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. மீண்டும் சாதனை படைத்திருக்கிறது திராவிட மாடல் அரசு. என்ன சாதனை அப்படின்னு கேக்குறீங்களா? இந்தியாவிலேயே தொடர்ந்து 2வது ஆண்டாக 2 இலக்கு பொருளாதார வளர்ச்சியை தக்க வைத்திருக்கிறது தமிழ்நாடு. கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா 11.19% பொருளாதார வளர்ச்சியை காட்டினவங்க இந்த ஆண்டு 10.83% பொருளாதார வளர்ச்சியை காட்டியிருக்கிறாங்க. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கலைஞருடைய ஆட்சி காலத்துக்கு அப்புறம் 14 வருஷத்துக்கு அப்புறம் மீண்டும் ஒரு முறை 2 இலக்கு பொருளாதார வளர்ச்சிய ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில தமிழ்நாடு தொட்டது. 2வது முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்தியாவிலேயே மற்ற மாநிலங்கள் யாருமே 2 இலக்கு பொருளாதார வளர்ச்சியை எட்டவில்லை. அதை தமிழ்நாடு எட்டியிருக்கிறது. 3வது மிகச்சிறப்பான விஷயம் என்னன்னா, தொடர்ந்து 2வது ஆண்டாக இந்த சாதனையை தக்க வைத்திருக்கிறது. இந்தியாவுல வேற எந்த மாநிலமும் இந்த வருஷமும் 2 இலக்கு பொருளாதார வளர்ச்சிய காட்டல. ஆனா தமிழ்நாடு அத காட்டியிருக்கு. நேஷனல் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா, வெறும் 7.4% தான் இருக்கு. ஆனா தொடர்ந்து இந்தியாவிலேயே தமிழ்நாடு மட்டும் தான் 2 இலக்கு பொருளாதார வளர்ச்சியை சாதித்து காண்பித்திருக்கிறது. அது மட்டும் இல்ல, கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா, உள்நாட்டு உற்பத்தி 31,00,000 கோடியாக இருந்தது. இந்த ஆண்டு 35,00,000 கோடியாக உயர்ந்திருக்கிறது. ஒரு ஸ்ட்ராங் குரோத் ரேட்ட வந்து கிட்டத்தட்ட 13.16% ஸ்ட்ராங் குரோத் ரேட்ட தமிழ்நாடு மட்டும் தான் காமிச்சிருக்குது. ஃபாஸ்டஸ்ட் குரோயிங் ஸ்டேட் இன் இந்தியா அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது தமிழ்நாடு தான். அப்படிங்கிற ஒரு சாதனைய வந்து படைச்சிருக்குது. அது மட்டும் இல்ல, 3 முக்கியமான செக்டர்ஸ்ல கன்சிடரபிள் குரோத் காமிச்சிருக்கிறாங்க. அதாவது இண்டஸ்ட்ரியல் செக்டார், மேனுஃபேக்சரிங் செக்டார்ல கிட்டத்தட்ட 15% வளர்ச்சி. அதே மாதிரி சர்வீசஸ் செக்டார்ல வந்து 8.5% குரோத். அக்ரிகல்ச்சரல் செக்டர் அதாவது விவசாய துறையில் கிட்டத்தட்ட 9% வளர்ச்சியோட ஒரு ஸ்ட்ராங் ரிகவரிய வந்து தமிழ்நாடு அரசு சாதித்திருக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலேயே பெருமைப்பட வேண்டிய விஷயம். இது மட்டும் இல்ல, தனிநபர் வருமானம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, ஒட்டுமொத்த இந்தியாவுடைய தனிநபர் வருமானத்தை விட கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகமாக 4.08 லட்சத்தில் வந்து தமிழ்நாட்டுடைய தனிநபர் வருமானம் இருக்கு. இந்திய அளவுல பாத்தீங்கன்னா, கர்நாடகாவுக்கு அடுத்தது 2வது இடத்துல தமிழ்நாடு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கர்நாடகாவுடைய பெர் கேபிட்டா இன்கம் வந்து 4.33 லேக்ஸ். தமிழ்நாடோட வந்து 4.08 லேக். ஆனா இதுல முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, கர்நாடகாவுடைய தனிநபர் வருமானம் அப்படிங்கிறத பெங்களூர் அப்படிங்கிற ஒரு நகரம் மட்டுமே தீர்மானிக்கிறது. ஆனா தமிழ்நாட்டுல அப்படி இல்ல. ஒரு பரவலாக்கப்பட்ட ஒரு வளர்ச்சி இருக்கு. அதனால இந்த தனிநபர் வருமானம் இங்கே இருக்கக்கூடிய ஏழை எளிய நடுத்தர மக்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மேம்பட்டிருக்குது அப்படிங்கிறதுடைய ஒரு ட்ரூ ரிஃப்ளெக்ஷனா இருக்கு அப்படின்னு தான் பார்க்கணும். அது மட்டும் இல்ல, வறுமை ஒழிப்பிலும் தமிழ்நாடு முதல் மாநிலமாக இருக்கிறது. கர்நாடகா போன்ற மாநிலங்கள்ல தனிநபர் வருமானம் அதிகமாக இருந்தாலும், வறுமை கிட்டத்தட்ட 4.5% இருக்கு. அதுவும் நார்தர்ன் கர்நாடகாலாம் போனீங்கன்னா, கிட்டத்தட்ட 7% இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல வறுமைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, லெஸ் தென் 2%, 2%க்கும் கம்மியாக இருக்கிறது. அதுவும் அர்பன் ஏரியாஸ்ல 1.9% அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவிலேயே வறுமை குறைப்புல மிகச் சிறப்பாக பெர்ஃபார்ம் பண்ண மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு தான். இவ்ளோ சாதனைகளுக்கும் யாருக்கெல்லாம் நம்ம கிரெடிட் குடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் முதல் கிரெடிட் போய் சேரணும். அதே மாதிரி இந்த மக்களை சரியான விதத்தில் வழிநடத்திய திராவிட மாடல் அரசுக்கும், நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு பெரிய நன்றியும், பாராட்டுக்களையும் நாம தெரிவிக்கணும். ஏன் அரசுக்கு நாம நன்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திராவிட மாடல் அரசு அப்படிங்கிற கான்செப்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோருக்கும் எல்லாம் அப்படிங்கிற ஒருங்கிணைந்த வளர்ச்சி தான். ஒரு மாநிலம் பொருளாதார ரீதியா வளர்ச்சி பெறணும்னா, அதுக்கு 2 விஷயங்கள் நடக்கணும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இங்க நெறைய இன்வெஸ்ட்மென்ட்ஸ் வரணும். நெறைய வேலை வாய்ப்புகள் உருவாகணும். ஆனா, அந்த வேலை வாய்ப்புக்கு ஏற்ற ஹியூமன் ரிசோர்ஸ வந்து நம்ம டெவலப் பண்ணணும். அப்படிப்பட்ட ஒரு ஸ்கில்டு ஹியூமன் ரிசோர்ஸ் மனித வளத்தையும் நாம மேம்படுத்தணும்னா தான், இது ஒரு ஒருங்கிணைந்த சஸ்டெய்னபிள் குரோத்தாக இருக்கும். அதாவது 2 ஆண்டுகளாக இந்த வளர்ச்சிய நாம தக்க வச்சுக்கிட்டோம்னா, அதற்கு காரணம் இந்த 2 விஷயங்கள்லயும் இந்த அரசு கவனம் செலுத்தியது தான். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 12,00,000 கோடிக்கு வருமானத்தை வந்து ஈட்டிக்கிட்டு வந்தாங்க. அதே மாதிரி 36,00,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள உருவாக்குனாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த வேலை வாய்ப்புக்கு தேவையான ஒரு டேலண்டட், ஸ்கில்டு லேபர் வொர்க் ஃபோர்ஸ வந்து நாம உருவாக்கியிருக்கோம். எப்படி உருவாக்கியிருக்கிறாங்க? சின்ன சின்ன திட்டங்கள்ங்க. இந்த அரசு மக்களுடைய நலனை, மக்களுடைய முன்னேற்றத்தை கருத்தில் வைத்துக் கொண்டு கொண்டு வந்த திட்டங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். உதாரணத்துக்கு 1, 2, 3 சொல்றேனே. ஒரு புதுமை பெண் திட்டம் மூலமாக, தமிழ் புதல்வன் திட்டம் மூலமாக பார்த்தீங்கன்னா,
உயர்கல்விக்கு போகக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம உயர்கல்வி முடிச்சுட்டு வெளியில வரக்கூடிய மாணவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அப்படின்னு நான் முதல்வன் திட்டம் மூலமா அவங்களுக்கு கெரியர் கைடன்ஸ் குடுத்து, அவங்களுக்கு விருப்பப்பட்ட துறையில அவங்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சியும் குடுத்து, அது மட்டும் இல்லாம பொதுத் தேர்வுகள்ல அரசாங்க வேலை வாய்ப்பு, ஐஐடில சேர்றதா, மெடிசின் சேர்றதா, இது எல்லாத்துக்கும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு அரசு நமக்கு அமைஞ்சது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால தான் ஒரு பக்கம் இன்வெஸ்ட்மென்ட்ஸ் வந்து வேலை வாய்ப்புகள் உருவாகும் பொழுது, அதற்கு ஏற்றார் போல ஒரு லேபர் ஃபோர்ஸ நம்மளால ரெடி பண்ண முடிஞ்சது. அது மட்டும் இல்லாம குறிப்பா பெண்களுக்கான முன்னேற்றத்துல இந்த அரசு நல்லாவே கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. அது எஜுகேஷனா இருக்கட்டும், ஹெல்த் கேரா இருக்கட்டும், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸா இருக்கட்டும். இன்னைக்கு இந்தியாவிலேயே மேனுஃபேக்சரிங் செக்டார்ல அதிகம் வேலை செய்யக்கூடிய பெண்கள் 45% பெண்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற பெருமை தமிழ்நாட்டுக்கு இருக்கு. அதிகமாக பிஹெச்டி செய்யக்கூடிய பெண்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பெண்கள். இன்னைக்கு கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோ உயர்கல்விக்கு போகக்கூடிய பெண்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 75% மேல இருக்குன்னா, அந்த பெருமையும் தமிழ்நாடு மாநிலத்தை தான் சேரும். இப்படி பெண்களை முன்னேற்றக்கூடிய விஷயத்துல தனி அக்கறை இந்த அரசு செலுத்தியிருக்கு. இது மட்டும் இல்லங்க. இங்க இருக்கக்கூடிய சூழல். இதுக்கு தான் மக்களுக்கு நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னேன். என்னதான் அரசுகள் திட்டம் கொண்டு வந்தாலும், என்னதான் முதலீட்ட கொண்டு வந்தாலும், என்னதான் இங்க இருக்கக்கூடிய மனித வளத்தை மேம்படுத்தினாலும், அதை உள்வாங்கி அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பாராட்டு சொல்லணும் இல்லையா? ஏன்னா, ஒரு நல்ல அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய கடமை மக்கள் கிட்ட இருக்கு. மதவெறி, சாதி வெறியை தூண்டக்கூடிய சக்திகள், பிரிவினைவாதம் பேசக்கூடிய சக்திகள், மதத்தின் மூலமா மக்களை பிளவுபடுத்தக்கூடிய சக்திகளுக்கெல்லாம் தமிழ்நாட்டுல இடம் இல்ல அப்படின்னு தொடர்ந்து தமிழ்நாடு மக்கள் எடுத்த முடிவுதான் இந்த மாநிலத்துடைய இந்த வளர்ச்சிக்கும், சாதனைக்கும் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக நான் பார்க்கிறேன். ஒரு மாநிலம் அமைதியா இருந்தாதாங்க வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து முதலீடு செய்றவங்களுக்கு, இங்க வந்து முதலீடு செய்யணும் அப்படின்னு முதல்ல தோணும். ஒரு மாநிலம் அமைதியான, பாதுகாப்பான மாநிலமாக இருக்கணும். அங்க இருக்கக்கூடிய மக்கள் நல்ல படிச்ச மக்களாக, ஆரோக்கியமான மக்களாக, வேலை தெரிஞ்ச மக்களாக, ஒரு ஹெல்த்தி, எஜுகேட்டட், ஸ்கில்டு வொர்க் ஃபோர்ஸ் ஆக இருக்கணும். இந்த குவாலிட்டீஸ் எல்லாம் இருந்தா தான் வெளிநாட்டுல இருந்து முதலீடு செய்ய வரவங்க, பரவால்ல இந்த மாநிலத்துல நாம முதலீடு செய்யலாம். இது ஒரு மியூச்சுவலி பெனிஃபிஷியல் ரிலேஷன்ஷிப்பா இருக்கும் அப்படின்னு நினைச்சு முதலீடு செய்வாங்க. சோ என்னதான் அரசு பாலிசிஸ் கொண்டு வந்தாலும், முதலீடு கொண்டு வந்தாலும், இங்க இருக்கக்கூடிய மக்கள் அத ஒழுங்கா பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான காரணம். அதனால தமிழ்நாடு மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பாராட்ட நாம கண்டிப்பா தெரிவிக்கணும். ஒரு மத நல்லிணக்கத்தோட சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இதெல்லாம் வெறும் வார்த்தைகளா இல்லாம, ஒரு வாழ்க்கை முறையாக பின்பற்றக்கூடிய பெரும்பாலான மக்கள் தமிழ்நாட்டுல இருக்கிறதுனால தான், தமிழ்நாட்டுக்கு இந்த வளர்ச்சி சாத்தியப்பட்டது. இந்த வளர்ச்சி பாதையில எத்தனை இன்னல்கள நாம சந்திச்சிருக்கோம் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஒன்றிய அரசு கிட்ட இருந்து போதுமான அளவுக்கு சப்போர்ட் நமக்கு கிடைச்சதா? அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவர்கள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல டபுள் என்ஜின் சர்க்கார், ட்ரிபிள் என்ஜின் சர்க்கார வச்சுக்கிட்டு கூட இந்த சாதனையை ஒன்றிய அரசால நிகழ்த்த முடியல. இன்னைக்கு நான் சொன்ன இந்த தரவுகள் எல்லாம் ஒன்றிய அரசுடைய நித்தி ஆயோக் வெளியிட்ட தகவல்கள். இது மாநில அரசு சொல்லலங்க. ஒன்றிய அரசே தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை டெவலப்மென்ட்ன்னு பேசுறாரே மோடி. அவருடைய ஒன்றிய அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய தரவுகள். இதை ஏன் இவங்களால பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல சாதிக்க முடியல? அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம கடந்து வந்த இந்த வெற்றி பாதையில எத்தனை இன்னல்கள நமக்கு குடுத்திருக்கிறாங்க. நமக்கு படிப்புக்காக, கல்விக்காக வந்து சேர வேண்டிய நிதிய நமக்கு குடுக்கல. மதுரை எய்ம்ஸ இன்னும் தொறக்காமயே வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மென்ட்க்காக மதுரைக்கு எங்களுக்கு மெட்ரோ வேணும், கோயம்புத்தூருக்கு எங்களுக்கு மெட்ரோ வேணும், ஓசூர்ல எங்களுக்கு ஏர்போர்ட் குடுங்க அப்படின்னு எத்தனையோ விஷயங்கள நாம கேட்டிருக்கிறோம். ஏதாவது ஒரு விஷயத்த இந்த ஒன்றிய அரசு நமக்கு செஞ்சு குடுத்திருக்கிறா? ஆனா, இத்தனை இன்னல்களையும் தாண்டி, நாம குடுக்குற வரிப்பங்குல, நமக்கு கிள்ளி குடுக்கக்கூடிய ஒரு ஒன்றிய அரச வச்சுக்கிட்டு, நமக்கு வரக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம், இவர்கள் ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு திசை திருப்பி, அங்க தூக்கிட்டு போற, ஹைஜாக் பண்ணி கூட்டிட்டு போற ஒரு ஒன்றிய அரச வச்சுக்கிட்டு, இவ்ளோ சாதனைகள, இவ்ளோ சக்சஸ நம்மளால அச்சீவ் பண்ண முடியும்னா, ஒன்றிய அளவுல நமக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு அரசு இருந்ததுன்னா, இன்னும் எத்தனை சாதனைகளை தமிழ்நாடால படைக்க முடியும் யோசிச்சு பாருங்க. சும்மாவா சொல்றாங்க? இந்தியாவின் சைனாவாக தமிழ்நாடு இருக்கு அப்படின்னு. இன்னைக்கு எல்லா வளர்ச்சி குறியீடுகளையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, தமிழ்நாடு நம்பர் 1 அப்படிங்கிற லெவல்ல இருக்கு. அது பொருளாதாரமாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், சுகாதாரமாக இருக்கட்டும், வேலை வாய்ப்புகளா இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியலைசேஷனாக இருக்கட்டும், இல்ல மனிதவள குறியீடுகளாக இருக்கட்டும். இன்னைக்கு தமிழ்நாடு அரசு மருத்துவமனைகள்ல தான்
இந்தியாவிலேயே வேற எந்த மாநிலத்திலயும் இல்லாத அளவுக்கு மக்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த சுகாதார கட்டமைப்ப தமிழ்நாடு ஏற்படுத்தி வச்சிருக்கு. இதுவும் இன்னைக்கு வந்த தகவல். ஒன்றிய அரசு கொடுத்த தகவல். இப்படி தமிழ்நாடு அரசுடைய சாதனைகள் எத்தனையோ சொல்லிட்டு போலாம். இதெல்லாம் கடந்த 5 வருஷத்துல நடந்திருக்கு. இதற்கு 5 வருஷத்துக்கு முன்னால அதிமுக ஆட்சி இருந்தது. அப்பவும் ஒன்றியத்துல பாஜக ஆட்சி தான் இருந்தது. இன்ஃபாக்ட் சங்கிகள் தயவுல தான் நாங்க ஆட்சியே பண்ணோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி வரைக்கும் பேசியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ரொம்ப இணக்கமான ஒரு ஆட்சியில ஏன் இந்த சாதனைகள அவங்களால நிகழ்த்த முடியல? ஏன்னா, மக்கள் மீது உண்மையான அக்கறை இருக்கக்கூடிய ஒரு அரசு தான் இவ்வளவு சாதனைகளை செய்ய முடியும். உண்மையிலேயே பாஜக அரசுக்கு மக்கள் மீது அக்கறை இருக்குன்னா, இந்த சாதனைகள அவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்துல செஞ்சு காட்டியிருக்கலாமே! 12 வருஷமா அவங்களால முடியலையே! இன்னும் ஒரு படி மேல போய் சில உண்மைகளையும் நாம பார்க்க வேண்டியிருக்கு. ஜிடிபில உலக நாடுகள்லயே இந்தியா 3வது இடத்துல இருக்கு. அப்படின்னு மோடி இவ்வளவு நாள் மேடை ஏறி பொய் சொல்லிட்டு இருந்தார்ல. உண்மை என்ன தெரியுமா? இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் இந்தியா 4வது மிகப்பெரிய பொருளாதாரமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்படிப்பட்ட ப்ரொஜெக்ஷன்ஸயே இந்த சங்கி கூட்டம் அச்சீவ்மென்ட்ஸ் மாரி பொய் சொல்லி மக்களை ஏமாத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அதே இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் இன்னைக்கு உண்மைய போட்டு உடைச்சிருக்கிறாங்க. பொருளாதார வளர்ச்சியில மோடி சொல்ற மாரி நம்ம 3வது இடத்துல இல்ல. 4வது இடத்துல கூட வருவோம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற நிலைமை 2 இடம் கீழ போய் 6வது இடத்துல இருக்கோம். 3வது இடத்துக்கு வர்றது 2029, 30 வரைக்கும் சாத்தியம் இல்லை அப்படிங்கிற மாரி இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல. தமிழ்நாடு கடன் வாங்கிடுச்சு, கடன் வாங்கிடுச்சு. பாருங்க கடன் சுமை அதிகரிச்சிடுச்சு. இவங்களுக்கு பொருளாதாரமே தெரியல. இவங்களுக்கு வந்து பினான்சியல் மேனேஜ்மென்ட்டே தெரியல அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்கல்ல. ஒன்றிய அரசு கடந்த 12 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 200 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. ஆனா தமிழ்நாடு வித்தின் எஃப்ஆர்பிஎம் ரெகுலேஷன்ஸ்ல தான் கடன் வாங்கியிருக்கோம். வாங்குன கடன நாம முறையாக பயன்படுத்தியிருக்கோம். ஒரு பக்கம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டுமான பணிகள டெவலப் பண்ணியிருக்கோம். இன்னொரு பக்கம் இண்டஸ்ட்ரியலைசேஷன கொண்டு வந்திருக்கோம். இன்வெஸ்ட்மென்ட்ஸ கொண்டு வந்திருக்கோம். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். மனித வளத்த மேம்படுத்தி இருக்கிறோம். நல்ல எஃபெக்டிவ் லேபர் ஃபோர்ஸ கிரியேட் பண்ணியிருக்கிறோம். இது எல்லாத்தையும் ஒருங்கிணைஞ்சு செஞ்சதுனால தான் இந்த அச்சீவ்மென்ட்ட நம்மளால ஏற்படுத்த முடிஞ்சது. இந்த சக்சஸ நம்மளால ரீச் பண்ண முடிஞ்சது. இந்த தேர்தல்ல எதிர்க்கட்சிகள் திமுக அரசு மீது வச்ச ஒவ்வொரு குற்றச்சாட்டும் இந்த தரவுகள் மூலமா தவிடுபடி ஆயிருக்கு அப்படின்னு தான் பார்க்கணும். பெண்களுக்கு பாதுகாப்பே இல்ல. சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு போச்சு. கடன் வாங்கின மாநிலமா மாறிட்டாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லன்னா, இத்தனை பெண்கள் வேலைக்கு போக முடியுமா? சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு போச்சுன்னா, வெளிநாட்டுல இருந்து வந்து இங்க முதலீடு செய்றவங்க தைரியமா வந்து முதலீடு செய்வாங்களா? கடன் வாங்கிட்டோம், நாசமா போயிடுச்சு அப்படின்னு பேசுனாங்களே. இன்னைக்கு அந்த கடன் வாங்கியும் இவ்வளவு சாதனைகள நம்மளால கிரியேட் பண்ண முடிஞ்சது. இன்னைக்கு மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கிறது. வாழ்வாதாரம் மேம்பட்டிருக்கிறது. தனிநபர் வருமானம் அதிகரித்திருக்கிறது. இதற்கெல்லாம் அரசு கொண்டு வந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட காரணம். உதாரணத்துக்கு மகளிர் உரிமை தொகையை எடுத்துக்கங்க. ரூ. 1000 தானே பிச்சை காசு அப்படின்னு எதிர்க்கட்சிகள் விமர்சனம் பண்ணாங்கல்ல. ஆனா உண்மையிலேயே குடும்ப பெண்கள் கையில அந்த ரூ. 1000 போனதுனால எந்த அளவுக்கு சிறு குறு தொழில்கள் வந்து இம்ப்ரூவ் ஆச்சு. அவங்க கையில செலவழிக்கிறதுக்கு பணம் இருந்ததுனாலதான் அந்த எக்கானமி இம்ப்ரூவ் ஆச்சு. அடித்தட்டுல இருந்து மக்கள பொருளாதாரத்துல இன்வால்வ் பண்ணதுனாலதான் இப்படிப்பட்ட ஒரு ஒருங்கிணைந்த எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்னு பரவலாக்கப்பட்ட ஒரு வளர்ச்சியை நம்மளால அட்டைன் பண்ண முடியும். இதெல்லாம் எப்போ சாத்தியப்படும்னா மக்கள் மீது அக்கறை கொண்ட ஒரு அரசும் மக்களை நல்லா வழிநடத்தக்கூடிய ஒரு அரசும் அமையும் போதுதான். இந்த முறையும் தமிழ்நாடு மக்கள் சிந்திச்சுதான் ஓட்டு போட்டிருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த சாதனைகள் மேலும் தொடர வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.